தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு மாசி மாசத்துல வர சிவராத்திரி, அதாவது மகா சிவராத்திரி பத்தி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். ஆனா மாதம் மாதம் வந்துட்டு சிவராத்திரி வந்துட்டு வரும். ஸோ அந்த சிவராத்திரி வந்துட்டு எப்படி நம்ம கொண்டாடணும், அப்போ வந்துட்டு என்ன மாதிரியான வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்காக மம்மியும் வந்துச்சு, அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மம்மி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? மம்மி, மந்த்லி சதுர்த்தியாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், எல்லாமே வருது. அதே மாதிரியே வந்துட்டு சிவராத்திரியும் வந்துட்டு ஒரு மந்த்துக்குமே வந்துட்டு வரும். நம்ம மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி வந்துட்டு ரொம்ப கோலாகலமாக வந்துட்டு கொண்டாடுவோம். பட் இந்த மாதம் வர சிவராத்திரிக்கும் அதே மாதிரி முழிச்சிட்டு இருக்கணுமா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் வைக்கணுமா? முழிச்சுட்டுல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு நம்ம சிவராத்திரியில் முழிச்சுட்டு இருக்கோம்னா, அந்த அஞ்ஞானம் அகலத்துக்கு, ஸ்பிரிச்சுவலாக இன்க்ளைன் ஆகிறதுக்கு, அதுக்கு தான் மெயினாக நம்ம சிவராத்திரி. அந்த டைமில் வந்து நம்ம டெடிக்கேட்டடாக சிவனுக்கு இருக்கணும் அப்படின்னு. மாதம் வர சிவராத்திரிக்கு முழிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விரதத்தை அனுஷ்டிச்சாலே போதும். விரதம்னா பூண்டு, இந்த வெங்காயம்லாம் சேர்க்காம, இந்த இஞ்சிலாம் சேர்க்காம, வெறும்னா ஒரு சாத்விக் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ரொம்ப காரம் இல்லாமல், பால் பழம் சப்புன்னு சாப்பாடு, சப்புன்னு இல்லை, ரொம்ப காரமோ ரொம்ப புளிப்போ சேர்த்துக்காம, இப்படி மைல்டாக மீடியாக்கராக இருக்கிற மாதிரி ஒரு சாத்விக் ஃபுட்டு. அதாவது உடம்பு சரியில்லை இல்லைன்னா சில பேர்லாம் அப்படி பட்னியாகவே இருந்து, பட்னியாக இருக்க வேண்டாம், நீங்கள் பழங்கள் ஏதான்னு சாப்பிடலாம். பழங்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். சாயந்தரத்தில் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு தீப தூப ஆராதனை. அந்த டைமில் வீட்டில் நீங்கள் லிங்கம் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணி விடலாம். அபிஷேகம் பண்ணலாம். பாலோ அந்த மாதிரி அன்னைக்கு அந்த ஸ்பெஷலாக அது பண்ணலாம். ஜென்ரலாகவே நீங்கள் டெய்லியே வீட்டில் வந்து சிவலிங்கத்துக்கு தண்ணி விட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது. ஓகே. ஸோ சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு மாதிரி இருக்கும், அதில் தண்ணி சொட்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெய்லியே தண்ணி விடலாம் சிவலிங்கத்துக்கு, அது ரொம்ப பவர்ஃபுல். அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் விட்டால் போதும். அப்படி இல்லைன்னா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் விட்டால் போதும். அதே மாதிரி நீங்கள் பெருசாக படையல் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் தீபதூப ஆராதனை, சிவதாண்டவ ஸ்தோத்திரம் இப்போ தான் ஃபேமஸாக வந்திருக்கேன், ஜடார் வீடு அப்படி உக்ரகமாக பாடி, அதனால அது அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. ஆக்சுவலாக கேட்குறதுக்கும் நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி போடலாம். மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லலாம், ரொம்ப நல்லது அது. ஸோ அது வீட்டில் சும்மாவே போட்டு கூட விடலாம். இந்த மாதிரியான பூஜைகள் அனுஷ்டிக்கலாம். இல்லை சிவன் கோயிலில் போய் சாயந்தரத்தில் ஒரு விளக்கு போட்டுட்டு வரலாம். ஸோ அது அவ்வளோ பவர்ஃபுல்லான டே. சிவபக்தர்கள் சிவதீட்சை வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அவங்களுக்குலாம் இந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அன்றைக்கி வந்து அவங்க அந்த பூஜை முறைகளை அனுஷ்டிச்சுக்கலாம். இப்போ உடம்பு சரியில்லை, என்னால் விரதம்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் ஜென்ரலாக ஒரு சாத்விக் ஃபுட்டை பண்ணிட்டு லைட்டாக உப்பு லைட்டாக காரம் போட்டு பருப்பு சாதம் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். உப்பு பருப்பு மாதிரி அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஆனியன் போடுறது, நல்ல ருசியா மசாலா போட்டு சமைக்கிறது அன்னைக்கு வேண்டாம். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு தக்காளி போட்டுக்கலாம், பட் இது மசாலா போடுவாங்கல்ல, அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். அன்னைக்கு தவிர்த்துட்டு சாத்விகமாக பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அதுவுமே ஒரு விதமான கிளென்சிங் தானே. நீங்கள்லாம் வந்து டீடாக்சிஃபிகேஷன் அப்படிலாம் போகிறீங்களா, அந்த மாதிரி அந்த காலத்தில் அதுக்கு அந்த மாதிரி ஃபேன்சி டெர்மினாலஜி இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விரதங்கள் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஏபிசி ஜூஸ் இதெல்லாம் குடிப்பீங்க தானே. ஸோ அந்த மாதிரி போட்டு மின்ட் லெமன் குக்கும்பர்லாம் போட்டு ஒரு வாட்டர், டீடாக்ஸ் வாட்டர், இதை நாங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு குடின்னு சொன்னால் குடிக்க மாட்டோம். இது டீடாக்ஸ் வாட்டர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபேன்சி ஸ்டைலாக இருக்குல்ல, அதுக்கு குடிச்சிடலாம். ஸோ குடித்த உடனே அந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம். ஓகே மம்மி, நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு இந்த விரதம் யார் வேணாலும் இருக்கலாம், பெண்களும் வந்துட்டு இந்த சிவராத்திரி விரதத்தை வந்துட்டு கடைபிடிக்கலாம். கண்டிப்பாக கடைபிடிக்கலாம், பெண்களுக்கு எந்த தடையும் இல்லை. பீரியட்ஸ் டைமில் வேண்டாம், ஏன்னா உடம்பே வீக்காக இருக்கும் அந்த டைமில். அதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து உடம்பு பிளட் போச்சுன்னா உடம்பு வீக்காக இருக்கும், நீங்கள் விரதம் இருக்காதீங்கன்னா உடனே இது வந்து ருத்தின்டத்தக்காத அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உடம்பு ஆல்ரெடி வீக்காக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டைமில் விரதங்கள் எடுத்துக்கிறது சரி கிடையாது. மந்திரங்கள் சொன்னா அதோட எஃபெக்டும் நம்மளுக்கு இருக்கும்ல. மந்திரத்தின் அதிர்வினால மந்திரங்கள் எல்லாமே பவர்ஃபுல்.
அந்த அதிர்வுனால உதிரம் வந்து எக்ஸஸாக போக ஆரம்பிக்கும் பெண்களுக்கு. அதனால வந்து அந்த டைம்ல மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர உடனே இது என்னது இது ஜெண்டர் இது இப்போ ஏதோ சொல்றாங்களே இது மம்மி ஜெண்டர் பார்க்குறாங்க, ஆண் பெண் பார்க்குறாங்கன்னா பார்க்குறாங்க. உங்களோட வசதிக்கு தான் சொல்கிறோம், நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்க முடியாமல் போராட்டம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அந்த பீரியட்ஸ் இருந்ததுன்னா அந்த நாட்டுக்கு விரதமோ இல்லை கடும் வேலையோ செய்ய வேண்டாம், மந்திரங்களும் உச்சரிக்க வேண்டாம். ஓகே, ரெஸ்ட் எடுத்தா போதும். ரெஸ்ட் எடுங்க, ஜாலியாக டிவி பாருங்க, சிவன் பற்றி ஏதாவது பாருங்க வேணும்னா. அன்னைக்கு மந்திரங்கள் சொல்ல வேண்டாம், அந்த அதிர்வு தாங்க முடியாது. நம்ம நார்மல் பீப்புள் தானே. ஸோ அதனால பீரியட்ஸ் அப்போ மட்டும் பெண்கள் இருக்க வேண்டாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மம்மி. ஏன்னா வந்துட்டு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு சிவராத்திரினா வந்துட்டு மாதம் வந்துட்டு முழிச்சிருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்துட்டு மம்மி கிளியராக சொன்னாங்க மாதம்லாம் முழிக்க தேவையில்லைன்னு. ஸோ உங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் ஓம் ஸ்ரீ தரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி.